Hello friends, welcome back to our channel. Friends, எல்லாருக்கும் வணக்கம். Good afternoon. ஆமா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைமா எங்க வீட்ல நம்ம வாங்குன மொபைல்ல இருந்து வீடியோ எடுக்கிறோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அதனுடைய கேமரா குவாலிட்டி எப்படி இருக்கு? ஆமா, இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. இங்க வந்து நாங்க வந்து சித்தி வீட்ல இருந்தோம். நியூவா மொபைல் ஃபோன் வாங்கிட்டு அங்க போயிட்டோம் நாங்க. ஆமா. இப்போ வந்து இங்க வந்துட்டோம். வழுதாவூருக்கு வந்துட்டோம். இங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் வீடியோ நாங்க எடுக்கிறோம். இந்த புது ஃபோன்ல இருந்து. சரி விசிறு கரண்ட் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீட்டு ஏரியா கட்டு. ஆமா, கரண்ட் இல்ல. வசந்த் தூங்குது. ஃபுல் டே கரண்ட் இருக்காது. இதோட எப்போ வரும் கரண்ட்? 5 மணி ஆகும். 5 மணியா? வசந்த் தூங்குறானா, சோ அதனால விசிறி வர்ற பட்டு தூங்கு. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ தெரியுமா? நான் வந்து என்னுடைய ரிசப்ஷன் சாரியை காமிக்க போறேன். ஆமா, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அந்த ரிசப்ஷன் சாரி எப்படிலாம் வாங்கணும், எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வாங்கணுன்றத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆமா, வாங்க வீடியோக்குள்ள போலாம். தூங்கி நாங்க எழுப்புல, கரண்ட் இல்ல, விசிறிக்கினே நாங்க பேசிட்டு இருந்தோமா, அந்த சத்தம் கேட்டு எழுந்துட்டான். என்னது அது? வந்து அம்மாவுடைய புடவை. நான் தான் காமிப்பது. நீயே காமிச்சிக்கோ. வச்சன் தூங்கி எழுந்துட்டான். ஹாய் சொல்லு, எல்லாரும் ஹாய் சொல்லு. ஹாய். அவர் இன்னைக்கு தலை குளிச்சாரு, அதனால தான் அப்படி இருக்கு அவர் தலை. மாமா கொண்டை போட்டு விட்டா 12 மணிக்கு படுத்தான். 12 மணிக்கா பட்டேன்? 11:30. 12 மணி. 2 மணி நேரமா தூங்குறான். கரண்ட் இல்லாம நாங்க விசிறிட்டு இருந்தோம் மாத்தி அதனாலதான் தூங்கினாரு, இல்லைன்னா தூங்கி இருக்க மாட்டாரு. சரி போ. போதும் விட்டுரு. போடு அப்பாயிட்ட போடு. இந்த புடி நீ புடி. ஆனா இந்த குருவி சத்தம் அழகா இருக்குல்ல, கிச் கிச்னு கத்துது. சரி, ரொம்ப வளவளன்னு பேச தேவையில்ல. ஏன்னா நீங்க தம்ப்லைனே பார்த்துட்டு இருப்பீங்க, நாங்க புடவை தான் காமிக்க போறோம்னு. அதனால டேரக்டா அப்படியே ஓபன் பண்ணிடலாம். ஓகேவா? ஓபன் பண்ணப்பட்ட இப்படி பண்றோம், அப்பதானே உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, இதுதான் என்னுடைய ரிசப்ஷன் சாரி. இங்க பாருங்க, இது வந்து பிளவுஸ். இது கடைசியா சொல்றேன், அது எப்படி ஸ்டிச் பண்ணிருக்கோம் எவ்வளோன்னு சொல்லிட்டு அதை நான் சொல்றேன். இப்ப சாரி எடுப்புமா? ஆக்சுவலா இந்த பாக்ஸ் வந்து சாரிக்கு கொடுத்த பாக்ஸ் இல்ல, இது வேற ஏதோ. அந்த பாக்ஸ் வந்து அந்த பிளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது மாறி போச்சு. நாங்க ரிசப்ஷனுக்கு மேக்கப் பண்ணாங்களா, அங்க எடுத்துட்டு போன அந்த சாரி எப்படி பாக்ஸோட அங்க மிஸ் ஆயிடுச்சு. இது ஏதோ ஒன்னு விடு, வேற ஏதோ பாக்ஸ் எடுத்து நாங்க அப்படியே போட்டு வச்சிட்டோம். ஓபன் பண்ணலாமா? பண்ணலாம். இந்த சாரி முதல்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதெல்லாம் எனக்கு அது துணி கடையில காமிப்பாங்களே, இதெல்லாம் எனக்கு காமிக்க தெரியாது. அப்படியே மடிப்பா வச்சிருக்கேன், அதை அப்படியே காமிக்கிறேன். இதுதான் என்னுடைய ரிசப்ஷன் சாரி. ஆக்சுவலா இந்த சாரி வந்து எவ்வளோன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். இது வந்து 10,000. இது ஆமா, இது 10,000 கரெக்ட்டா 10,000 தான். ஆமா, இது எங்க எடுத்துன்னு சொல்றேன். இது வந்து பாண்டிச்சேரியில போர்த்தீஸ். நாங்க ஸ்டார்டிங்ல இருந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணணும், ஒரு சின்ன ஒரு ட்ரெஸ், ஒரு சின்ன ஒரு டாப்பு, இப்போ எதாவது எது எடுக்கணும்னாங்க நான் போர்த்தீஸ் போயிடுவோம் நாங்க. அது ஏன்னு தெரியல, அது எங்களுக்கு ஒரு எப்படின்னா ஒரு கம்ஃபர்டபுளா. ஓகே, அதெல்லாம் எங்கேயும் அலைய வேண்டியது இல்லை, அப்படியே போனா அதே இடத்துல. எப்படின்னா கொஞ்சம் பிரைஸுமே கொஞ்சம் நல்லா இருக்கும். எங்களுக்கு அப்படி தோணுது. ஆமா, எங்களுக்கு அப்படி தோணுது. மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஸ்டார்டிங்ல இருந்து என்ன எடுக்கணும்னா போர்த்தீஸ் போயிடும். ஆமா, போர்த்தீஸ்ல தான் எடுத்தோம். இது நாங்க வந்து இங்க போய் எடுக்கணும், அங்க போயிட்டு எடுக்கணும், அங்க போய் தேடணும், இங்க போய் தேடணும்னு எதுவுமே இல்லை. நேரா போர்த்தீஸ் போனா ரிசப்ஷன் சாரியை எடுத்தோம். பாருங்க, எங்களுக்கு போன உடனே இந்த கலர் பிடிச்சது. அது என்னன்னு தெரியல, இந்த கலரை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சா. ரேட்லாம் இது எவ்வளோன்னு கேட்கலாம். அங்க கடைக்கு போனோம், நல்லா பிரிச்சு காட்டான் பட்ட. பிரிக்குவா? கடைக்கு போனேன், இந்த சாரியை நான் எடுங்கன்னு சொன்னேன், அவங்க எடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு பிடிச்சது, எவ்வளோன்னு சொல்லுங்கன்னு ரேட் சொன்னாங்க. ஓகே, பட்டுக்கும் பிடிச்சிருந்ததா,
சரி நீ உனக்கும் பிடிச்சிருக்குன்னா எனக்கு ஓகே டபுள் ஓகே அப்படின்னு சொன்னாங்களா, அப்படியே எடுத்தாச்சு. எதுவுமே டிஸ்கஸ் பண்ணவே இல்லை, வேற ஆப்ஷனே இல்லை, இதுதான் எடுத்துமே நாங்க. பார்டர்லாம் காட்டுப்பட்ட. ஆமா, இந்த saree வாங்கிட்டு இதுல நாங்க எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து எங்க நேம் போட்டோம், ராஜசேகர் லக்ஷ்மின்னு சொல்லி காமி ஹார்ட் போட்டு. அது உங்களுக்கு காமிட்டா காமி. அது மாதிரி யாரெல்லாம் அவங்களுடைய மேரேஜ் உடைய ரிசப்ஷன் சாரி, மேரேஜுக்குலாம் வந்து புடவை தான் கட்டுவாங்கல்ல, கூரை புடவை. ரிசப்ஷன் இந்த மாதிரி ரிசப்ஷன் சாரியில யாருக்கெல்லாம் பேர் போட்டிருக்குன்னு சொல்லுங்க, பேர் யாரெல்லாம் போட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்க. ஆமா அங்க பேர் அழகா ஃபர்ஸ்ட்ல இருந்து மடிச்சுக்கலாம், ஃபுல்லாவே இது எடுத்துறேன். ஆமா இங்க பாருங்க பேர் காட்டுப்பட்ட. பேர் காமிக்கவா? இங்கதான் இருக்கு பேரு. என்னடா இது பேருன்ட்டு பின்னாடி காமிக்கிறீங்கன்னு நினைக்காதீங்க, முன்னாடி காமிக்கிறேன். ஆமா இதோ வருது பேரு காட்டுப்பட்ட. எல்லாம் இப்படி காட்டு. ராஜசேகர் லக்ஷ்மி எப்படி இருக்கு? அப்படி இப்படி கை வந்து கோத்துன்னு இருக்க மாதிரி இல்ல, சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா அவங்க நிறைய டிசைன் சொன்னாங்க, உங்களுக்கு என்ன டிசைன், ஹார்ட் வைக்கணுமா இல்லை இப்படி தாலி கட்டுற மாதிரி வைக்கணுமா அப்படி நிறைய காமிச்சாங்க. எங்களுக்கு இது வச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னா இது வச்சு கொடுத்துட்டாங்க, டக்குன்னு வச்சு கொடுத்துட்டாங்க. ஃப்ரீ தான், காசுலாம் எதுவும் இல்லை. ஆமா சூப்பரா இருக்குடா. இருக்குல்ல, எங்களுக்கு இது தெரியாது இந்த ஐடியாலாம். இது சுங்கு மட்டும் போட்டு கொடுத்தாங்களா, அவங்களே சொன்னாங்க உங்களுக்கு இது மாதிரி வச்சு கொடுக்கணுமான்னு கேட்டாங்க. வச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க வச்சு கொடுத்தாங்க, டக்குன்னு வச்சு கொடுத்துட்டாங்க. எங்கள் வெயிட்லாம் பண்ண சொல்ல அப்படியே வச்சு கொடுத்துட்டாங்க. எங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச சாரி, பிடிச்ச கலர், ஸ்பெஷலான புடவை. ஆமாம், சீப் அண்ட் பெஸ்ட்டாக பட்டு வந்து எனக்கு வந்து எப்படின்னா வந்து புடவை வந்து நம்ம ஒரு நாள் தான் கட்ட போகிறோம், அதுக்கே 30,000 40,000 50,000லாம் கொடுத்துட்டு ஏன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வந்து 10,000. அதுவும் இல்லாத எனக்கு ஏற்ற மாதிரி பட்ஜெட், அவங்களுக்கு ஏற்ற பட்ஜெட்டில் அதிகமாகவே, அது அவங்களுக்கு மீறின பட்ஜெட் கூட நான் சொல்லலாம். ரொம்ப கிராண்டாகவே நாங்கள் ரிசப்ஷன் வச்சோம். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து பேசவே இல்லை, என்னுடைய ஃபேமிலியில் வந்து அக்செப்ட் பண்ணிக்கல. ஒரு ஆள் கூட வரல. ஒரு ஆள் வரிசை கொடுக்கும்போது கூட என் பக்கம் கொடுக்குற வரிசையை அப்படியே அந்த பக்கம் போயிட்டு அவங்க கிட்டேயும் கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த வரிசையை சொன்னேன். ஏன்னா கஷ்டப்படக்கூடாது. ஆமாம், வேணாம். ஏன்னா வந்து அம்மா அப்பா யாருமே வரல. ஸோ ரிசப்ஷனுக்கு எல்லா செலவுமே பட்டு மட்டும்தான் பண்ணாங்க. ஸோ பட்டு சைடில் வந்து ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோ அப்படி ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஓரளவுக்கு காசு வாங்கினேன், இல்லை ஹெல்ப்புக்கு காசு வாங்கினாங்க. பட் பட்டு தான் எவ்வளோனா கஷ்டப்பட்டு ஒரு விஷயமும் எனக்கு பார்த்து 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 இன்னி வரைக்குமே எனக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக தான் அம்மா அப்பா வந்து பேசுனாங்க. பட் ஸ்டார்டிங்ல இருந்தே பட்டு தான் எனக்கு. இந்த சாரீ மட்டும் இல்லை, எங்கள் டோட்டல் ஃபேமிலிக்குமே ட்ரெஸ் வந்து எடுத்தோம் நாங்கள். இங்கே பட்டுக்கு வந்து ஒரு ஆசை, அவங்க எப்படி அவங்க அம்மா அப்பா எப்படி பண்ணுவாங்கன்னு தெரிய கிராண்டாக பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து கிராண்டாக கொஞ்சம் மரியாதையாக வந்து நம்ம ஒய்ஃப் வந்து கூப்பிட்டு வந்துட்டோம். ஸோ அதை மரியாதையாக ஊருக்கு முன்னாடி வச்சு அதை வந்து பண்ணிடணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆசை. ஸோ அதே மாதிரி நல்லா சூப்பராக பண்ணாங்க. வளகாப்பும் சூப்பராக நாங்கள் பண்ணோம் மண்டபத்தில். தம்பி பர்த்டே ஃபங்க்ஷனும் சூப்பராக கிராண்டாக பண்ணோம். அப்படி லைனாக 3 ஃபங்க்ஷன். ஆமாம், ஸோ நான் வந்து என்னுடைய பட்டு வந்து நம்ம வந்து கூட்டிகிட்டு வந்துட்டோம்னு சொல்லிட்டு எந்த விசேஷமும் பண்ணாமலாம் விடவே இல்லை, எந்த குறையுமே அவங்க வச்சதே இல்லை. ஸ்டில் பர்த்டே இப்போ ஃபர்ஸ்ட் பர்த்டே முடிஞ்சதில்ல, அது வரைக்குமே லைனாக 3 ஃபங்க்ஷனுமே பட்டு வந்து கஷ்டப்பட்டு தான் வச்சுருக்காங்க. பட் கிராண்டாக வச்சோம், அந்த கஷ்டம் தெரியாமல் எப்படின்னா சிறப்பாகவே வச்சாங்க. ஸோ அதுதான் எனக்கு பட்டுக்கிட்ட ரொம்ப பிடிச்சி. நான் வந்து இது பண்ணியிருக்கலாமே ஃபங்க்ஷனில், அது பண்ணியிருக்கலாமே, கொஞ்சம் குறையாயிடுச்சு அப்படிலாம் அந்த பேச்சுக்கு இடமே இல்லை. ஃபுல்ஃபில்லாக ஆச்சு 3 ஃபங்க்ஷனுமே. ஓகே, இப்போ இந்த சாரீ சொல்லிட்டேன்னா, இப்போ இந்த சாரீ வந்து எப்படின்னா இது வந்து என்ன பட்டுதான் தெரியல, மறந்துட்டேன். பட்டா பட்டு காஞ்சிபுரம் பட்டுலாம் இல்ல, இது எப்படின்னு தெரியல, மறந்து. லக்ஷ்மி பட்டு. ஆக்சுவலா இது ஏன் நான் இப்ப காமிக்கிறேன்னா ஒரு ரீசன் இருக்கு. எனக்கு வந்து தேர்ஸ்டே நாளைக்கு அப்பட்டு 22 தேர்ஸ்டே வந்து என் கூட பிறந்த அக்கா இருக்கா இல்லையா, அவளுடைய வீடு கிரகப்பிரவேசம். கரெக்டா பட்டு கிரகப்பிரவேசம் தானே சொல்லணும், வீடு கிரகப்பிரவேசம். அந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த புடவை தான் நான் கட்டிட்டு போகிறேன். பட்டு ஃபேனை போட்டுடலாமா? இல்லை அப்புறம் போட்டுக்கலாம். ஸோ அதனால இதை வந்து நான் சும்மா பீரோலேருந்து எடுத்துகிட்டு வந்த பட்டு, இந்த புடவை நான் கட்டிக்கிட்டோமான்னு. அப்போ பட்டு சொன்னாங்க இது ஒரு வீடியோ போட்டுற அப்படின்ட்டாங்களா. ஓகே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது ஒரு வீடியோவே எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த புடவை இது வரைக்குமே நான் இந்த வீடியோவில் யூடியூப்பில் நான் சொன்னதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைமாக என்னுடைய ரிசப்ஷன் சாரியை வந்து நான் காமிக்கிறேன்.
இங்கே எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் ஃபுல்லாவே காமிக்கிட்டேன் உங்களுக்கு. ஆனா இது ஒரு தடவை கூட நான் வாஷே பண்ணல. உனக்கு தெரியுமா? பட் இது ஆமா வாஷ் பண்ணல. ஏன்னா இது வந்து 2 டைம் தான் நீ கட்டியிருக்க. நான் கட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். வளைகாப்புக்கு ரிசப்ஷனுக்கு அவ்வளவுதான். வளைகாப்புக்கு நான் இந்த புடவை தான் ஆமா அவ்வளவுதான். ரிசப்ஷனுக்கு கட்டணும் அவ்வளவுதான். ஆனா ஒரு டைம் மட்டும் காசு கொடுத்து வெளியில அயன் பண்ணணும்னு நினைக்கிறேன். தெரியல. அயன் பண்ணோம். அத வளைகாப்புக்கு தான் அயன் பண்ணிட்டு தான் கட்டணும் நம்ம. தெரியல. 2 டைம் கட்டேன் நானா. ஆமா 2 டைம் தான் கட்டிருக்கேன். இப்போ 3வது டைம் நான் கட்ட போறேன். அதுவும் என்னுடைய கூட பிறந்த அக்கா வீட்டு ஃபங்க்ஷன்னு சொல்லிட்டு. அப்பா இது வந்து பிளவுஸ் வந்து இதுலயே தான் ரன்னிங் பிளவுஸ் இருக்குல்ல, இதுலயே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணாதான் பிளவுஸ். புடவை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா இந்த புடவை கட்டதுக்கு அப்புறம் பொம்மை மாதிரி ஆயிட்டேன் நான் வந்து ஒருத்தவங்க கமெண்ட்ல கேட்டிருக்காங்க, நீங்க வந்து லவ் பண்ண ஸ்டேஜ்ல இருந்தே இப்படிதான் ஹைட்டா இல்ல திடீர்னு ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் ஹைட் ஆயிட்டீங்களா, வளர்ந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லாத நான் அப்பத்துல இருந்தே ஹைட்டு தான். ஏன்னா என் ஃபேமிலியில வந்து என் கூட பிறந்தவங்க அம்மா அக்கா அப்பா எல்லாருமே பாப்பா எல்லாருமே ஹைட்டா தான் இருப்போம். அப்படி இப்படி தான் இருக்கும். என் அக்காலாம் என்ன மாதிரியே தான் இருப்பா. ஆனால் பாப்பா மட்டும் எனக்கு ஆப்போசிட்டா இருப்பா, அக்கா மாதிரி. என்னுடைய அப்பாவும் இப்படி தான் இருப்பார். இப்போ கொஞ்சம் தொப்பை வந்துச்சு எங்கள் அப்பாவுக்கு. ஸோ ஹைட்டாக தான் இருப்போம். அப்போ நான் இந்த புடவை கட்டணும் ரிசப்ஷனில் போய் நின்று பாருங்க, அப்படியே பொம்மை மாதிரி ஆயிட்டேன். எப்படி தெரியுமா, இந்த ட்ரெஸ் கடையிலலாம் வெளியில் பொம்மை வச்சுருப்பாங்களே போர்த்திஸ்க்கு வெளியில, அது மாதிரி ஆயிட்டேன். ஆனால் இந்த புடவை வந்து உனக்கு நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த புடவை வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். அப்புறமேட்டு நான் ப்ளவுஸ் காமிக்கிறேன். இப்போ ப்ளவுஸ்க்கு போயிடுவோமா? ஓகே, ப்ளவுஸ் எங்க முடிச்சு வச்சிடணும் அழகா. இந்த பிளவுஸ் நீங்க நினைக்கிற மாதிரி அப்படியே ஆரி ஒர்க்ல பண்ணி கிராண்டெல்லாம் இருக்கவே இருக்காது. ஏன்னா வந்து சடனா எடுத்து ஸ்டிச் பண்ணனா சிம்பிளாவே ஓகே ஸ்டிச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொச கொசன்னு இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணல. இங்க பாருங்க, சிம்பிளா பண்ணதுதான், ஆரி ஒர்க்லாம் இல்ல. சிம்பிள் ஒர்க் தான் இது. இது அப்படியே இந்த இது இருக்கும் இல்லையா, தனியா இந்த டிசைனை அப்படியே ஸ்டிச் பண்ணது. இது தனியா வாங்கி, இது ரேட் வந்து 1500 ரூபாய். பிளவுஸ் ஸ்டிச்சிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. டிசைன் சிம்பிளா தான் இருக்கும். இது வளவலாம் நாங்கள் வைக்க சொல்லல, முதல்ல வைக்க சொல்லியிருந்தா அவங்க வச்சிருப்பாங்க. அப்போ நான் வந்து எனக்கு கொஞ்சம் சிம்பிளாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டேன் நான். ஏன் அவ்வளோ காசு கொடுத்து எப்படின்னா 4000ன்றாங்க, 5000ன்றாங்க, 10,000ன்றாங்க ஒரு பிளவுஸ் ஸ்டிச் பண்ண. அந்த காசு வச்சிருந்தா நம்ம வேற ஏதாவது இது பண்ணிக்கலாமே சொல்லிட்டு சிம்பிளாவே நீங்க எப்படி தைக்க முடியுமோ சிம்பிளா எனக்கு சின்ன ஸ்டோன்ஸ் ஒர்க் வச்சு தைங்க அப்படின்னு சொன்னா அதுக்கே 1500 ரூபாய் சொல்லிட்டாங்க. இந்த உங்க ஊர்லலாம் நம்ம இப்ப வெளியில பாண்டியிலலாம் போய்க்கிட்டோம்னா அதிகமா கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குல்ல? இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி சிங் சிங் ஆட்டம். அது இப்படி காட்டு பாட்டு, நேரா காட்டு. ஏது பட்ட? அவ்வளோ இல்லை, இப்படியா? இப்படி கீழே வச்சு காட்டு. நல்லா இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிளவுஸ் டிசைன் அப்புறம் இந்த saree கலர் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல பண்ணுங்க. யாராருக்கெல்லாம் ரிசப்ஷன் saree வந்து மெமரபிளா இன்னும் பத்திரமா பொக்கிஷ மாதிரி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. நானா இன்னும் பொக்கிஷ மாதிரி வச்சிருப்பேன். இதுக்கப்புறமும் இதை பொக்கிஷ மாதிரி பாதுகாத்து வச்சிருப்பேன். பட் நான் ஒரு காமெடி வீடியோல பார்த்தேன், இந்த பழைய பட்டு புடவையெல்லாம் கொடுத்துட்டு இது பண்ண அதில் கொடுத்துட்டு பட்டு புடவை வாங்கிப்பாங்க. லட்சமே கொடுத்தாலும் நான் கொடுக்க மாட்டேன் இந்த புடவையை. ஆமா, இந்த புடவை எனக்கு ஃபர்ஸ்ட் டைமா பட்டு எடுத்து கொடுத்த saree இது. ரிசப்ஷனுக்குன்னு எடுத்தது. ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப மெமரபிள். எப்படின்னா அப்படியே டச் ரொம்ப ஹாட் வந்து அப்படியே டச் பண்ண saree. ஸோ இது மாதிரி யாராருக்கெல்லாம் மெமரபிளாக இருக்குது. பை பை. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.